இழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கடல் ஆழத்துல போடக்கூடிய வலையை கரையில் இழுக்க முடியாது. அங்கேயே இழுத்து படகுல ரொப்பி தான் கொண்டு வருவாங்க. பேதுரு படகு ஃபுல்லா நிரம்பி அந்த மீன்கள் வர்றத பார்க்கிறோம். கரையில நின்றும் போடலை, ஏன்னா இது கடல்ல போய் போட சொல்றாரு. அப்ப கரையில போடக்கூடிய வலையும் இல்லை. இப்ப இது நடுவுல அந்த இழுவலை என்று கூட்டாளிகளா சேர்ந்து 4-5 படகுகளா சேர்ந்து கடல்ல நீல வலையா போட்டு கூட்டமா சேர்ந்து இழுத்துட்டு வர வலை. இந்த காட்சி உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த ஓமையினுடைய சத்தியம் என்னன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த இழுவலையின் மூலமாக, ஏன்னா பேதுரு யோவான்லாம் பொதுவா இந்த இழுவலையை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறான். அவங்க கூட்டாளிகளா சேர்ந்து தான் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இப்ப அதுதான் இயேசுங்க சொல்றாரு, இது கடல்ல போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளக்கூடிய வலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கும் ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ராஜ்யம் சொல்லும் பொழுது அவர் சுவிசேஷத்தை சொல்றாரு, தன்னை சொல்றாரு. பரலோக ராஜ்யன்றது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய செய்தி, இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவன் தேவனது சுவிசேஷ வலைக்குள்ளாக இருக்கிறான். கடவுள் ஆதாம் பாவம் செஞ்ச உடனேயே இந்த வலையை வீச ஆரம்பிச்சிட்டார். இந்த சுவிசேஷ வலை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வீசப்படுகிறது. இந்த வலையில அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறானோ இல்லையோ அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறான். வலையில மீன் போடும் பொழுது மீனுக்கு தெரியாது. மீன் தண்ணிக்குள்ள ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. மீனுக்கு வெளி உலகம் தெரியாது, மீனுக்கு வெளிச்சம் தெரியாது, சூரியன் தெரியாது, வெளியில இருக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் தெரியாது. மீன்களுக்கு அந்த கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் தெரியும். ஆண்டவர் இந்த கடலை உலகமா சொல்றாரு. இந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எல்லா விதமான மனித ஜாதிகளையும் சொல்றாரு. இந்த சமுத்திரம் பாவம் என்கிற இந்த கடல்ல அநேக மனிதர்கள் ஆவிக்குரிய உலகத்தை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்தை தெரியாம ஒரு மீன் தண்ணிக்குள்ளேயே வாழ்றது போல மனுஷன் மீகாலையும் ஆபகுல சொல்றாரு, மனுஷன் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப தண்ணீரை போல குடித்து இந்த உலகத்துல அவன் கடவுளுடைய பரலோக நன்மைகளையும் ஆவிக்குரிய உலகத்தையும் தெரியாம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் கடவுளுடைய ராஜ்யத்துல வரணும்னா, அவன் கரைக்கு வரணும்னா, மீன் கரைக்கு வராது, வந்தா செத்து போயிடும். இப்ப கரைக்கு வரணும்னு சொன்னா வெளியில இருந்து ஒருத்தர் வலையை போட்டு அந்த மீன் அழுகணும். அந்த மீனுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. அந்த மீன் என் வலையில வர்றியான்னு கேட்டு முடியாது. அந்த மீனுக்கு சுய புத்தி கிடையாது, சுய ஞானம் கிடையாது. அந்த மீன் அது விரும்பாது. இயல்பா எந்த ஒரு மனுஷனும் கடவுளுடைய சுவிசேஷத்தை விரும்புறது, கடவுளுடைய சத்தியத்தை விரும்புறது, கடவுளுடைய சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டான். அவன் கடினம் உள்ளது. அவன் கடவுளுக்கு எதிரான, கடவுளுக்கு சத்துருவான. தேவன் கிருபையா இந்த மீட்பின் சுவிசேஷ வலைய வீசுறார். பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த வலை வீசப்படுது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வலை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தான் வீசப்படுகிறது. ஆனால் சிறப்பு அவருடைய ஜனங்கள் அந்த வலைக்குள்ளாக விழுகிறார்கள். ஆபேல் அந்த வலையில விழுகிறான், காயின் அந்த வலையை விட்டு வெளியே போறான். நோவாவும் பேழையும் அந்த வலைக்குள்ளாக வருகிறாங்க. முழு உலகமும் தண்ணியில மூழ்கு. யாக்கோபு அந்த வலைக்குள்ள வர்றான், ஏசா அந்த வலையை விட்டு வெளியே போறான், ஈசாக்கு வர்றான், இஸ்மவேல் போறான். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வலை வரலாறு முழுவதும் தேவன் வீசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சுவிசேஷ வலைகள் எல்லாருக்குள்ளும் வீசப்பட்டு கொண்டேதான் இருக்கு. மீனவன் வலையை வீசுறது மீனுடைய உயிருக்கு ஆபத்து, ஆனா மீனவனுக்கு அது நன்மை. ஆனா சுவிசேஷ வலையை கடவுள் வீசும் பொழுது அது பாவிக்கு நன்மை. அவர் பாவிய மாம்சத்துல சாகடிச்சு ஆவியில உயிர்ப்பிக்கிறார். அது சரீர மரணமா இருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு உயிர்ப்பிப்பத்தை தேவன் செய்கிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் வலைன்னு சொல்லும் பொழுது இப்ப சீசன் தோண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இயேசு இவ்வளவு அற்புதம் பண்றாரு, இயேசு இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றாரு, இவர் உண்மையாகவே கடவுளுக்குரிய குணாதிசயம், மேசியாவுக்குரிய எல்லா தன்மையும் இந்த இயேசு கிட்ட இருக்குது. ஆனா இவர் இப்போ சொந்த ஜனங்களாக நிராகரிக்கப்படுகிறார். அவருடைய தாய் சகோதரர்களும் கூட அந்த ஊழியத்தை நிறுத்த வர்றாங்க. அவருடைய பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அநேக ஜனங்கள் போலியா அவரை ஆராதிச்சுட்டு அவருக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்ப இயேசு தொடர்ந்து தோற்கப்படுகிறாரா? இவர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், இவர் எவ்வளவு தனது வல்லமையை காண்பிச்சாலும், இவரை ஜனங்கள் அழிக்க திட்டம் படுறாங்களே,
அப்ப இவர் உண்மையா மேசியாவா? இவர் உண்மையாகவே தந்த ராஜ்யத்தை கட்ட முடியுமா? அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க, தொடர்ந்து எதிர்ப்புகள் வருது. இப்படி இருக்கிறப்பதான் சொல்றாரு, இந்த ராஜ்யம் இது மீனவன் கடல்ல வலை போடுற மாதிரி தேவன் அவருடைய மீன்களுக்கு வலை போடுறார். கடல் ஃபுல்லா வலை போட முடியாது. கடல்ல ஒரு இடத்துல தான் வலை போட முடியும், ஒரு நோக்கத்துக்காக தான் வலை போட முடியும். அதே மாதிரி இந்த பரலோக ராஜ்யத்தை கடவுள் இந்த உலகத்துல நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னாலும் அந்த சுவிசேஷம் யாருக்குள்ள செயல்படுகிறது, அது யாரை இழுக்கிறதுன்னு சொன்னா அவருடைய ஜனங்களை மட்டும்தான் இருக்க முடியும். கடவுளால முன்குறிக்கப்படாம உலக தோற்றத்துக்கு முன்பாக பெயரிடப்படாத எந்த மனிதனும் சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாது. அதான் இயல்பா அவன் ஏத்துக்க மாட்டான், இயல்பா அவனுக்கு புரியாது. அவனுக்கு நீங்க அவனுடைய பிரச்சனைக்கு ஆறுதல் சொன்னா அவன் வருவான். அவனுடைய தேவைகளுக்கு நீங்க பலன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்குவான். அவன் விரும்புகிறபடி நம்ம கருத்துக்களை சொன்னா போதனை சொன்னா ஏற்றுக்குவான். ஆனா அவனுக்கு புரியாத, அவன் இயல்பா ஏற்றுக்கொள்ள முடியாத மெய்யான பரலோக ராஜ்யத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கூட்டம் அவரிடத்துல இருந்து அற்புதம் தேவைப்பட்டுச்சு, அவரிடத்துல இருந்து சுகம் தேவைப்பட்டது, அவரிடத்துல இருந்து ஆறுதல் தேவைப்பட்டது, அவரிடத்துல இருந்து வேத சத்தியம் தேவைப்பட்டது. ஆனா அவர் சொல்லக்கூடிய ராஜ்யம் அவர்களுக்கு தேவையில்லை. அது கூட ஒருத்தர் கூட கேட்கல. அந்த உபதேசத்தை அவர் போதிக்கும் பொழுது இந்த ராஜ்யம் எப்படி வரும், இந்த ராஜ்யத்தை நீங்க எப்படி கட்டுவீங்க, நீங்க எப்படி தாவீதின் குமாரனை அவங்க நிரூபிக்கிறீங்கன்னு யாரும் எதுவும் கேட்கல. அவங்க எல்லாம் போலியா கேட்டு போனாங்க. இப்ப இந்த சீசர்களுக்குள்ள அந்த கவலை நல்லா சொல்றாரு, இந்த ராஜ்யத்தினுடைய வலை அவருடைய ஜனங்களுக்காக போடப்படுகிறது. எல்லா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சத்தியத்தை கேட்டாலும் அங்க சிலர் தான் தொடப்படுறான், சிலர் தான் கிறிஸ்துவ அறிகிறான், சிலர் தான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறான். ஒரு சகை தான், ஒரு சம்மாரிய ஸ்திரீ தான், ஒரு பர்திமேயி தான், ஒரு குஷ்டரோகி தான். அப்படிதான் அவர்கள் மீட்பிற்கு எதுவாக நடந்து வருகிறத நம்ம பார்க்கணும். இப்போ வேதம் முழுவதும் இந்த மீட்பின் வலை தொடர்ந்து வீசப்படுகிறது. ஆனா இந்த வலை எல்லாருக்கும் பயன் தராது. வயசு என்ன சொல்றாரு, நீ கூட்டத்தை வர்றதை பார்த்துட்டு இந்த கூட்டம் என்னுடைய சீசன் நினைக்காது. இந்த மக்கள் எல்லாம் போலியானவர்கள், இவர்கள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல. அதே சமயத்துல இந்த வலை வெறுமையா திரும்பாது, கடல்ல போட்ட வலை திரும்பாது. அவர் சொல்றாரு, அவங்க சகல விதமான மீன்களை அதை எடுத்துட்டு தான் வருகிறார். எல்லா விதமான ஜனங்களும் அந்த வலைக்குள்ளாக வருகிறார்கள். சபையில எல்லா விதமான மக்களும் வரலாம். அவருடைய ராஜ்யத்துல எல்லா விதமான ஜனங்களும் வர முடியும், சுவிசேஷத்தால பாதிக்கப்பட முடியும். வலையில விழுந்தது எல்லாமே கூடையில சேர்க்கப்படாது. வலையில விழுந்ததை அவர் பிரிக்கிறேன்ற. வலையில எல்லாரும் விழுகலாம், ஆனா அவர் யாரை சேர்க்கிறாரோ அவங்க மட்டும் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இப்போ ஏசு இந்த பரலோக ராஜ்யத்துல வலன்னு சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் அநேகரை பாதிக்கலாம். கடவுளுடைய வார்த்தை நிறைய பேரை குற்றப்படுத்தும், நிறைய பேரை கண்ணீர் வர வைக்கும், நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய பேருக்கு சில பாவ வழக்கங்கள்ல இருந்து நிறுத்துவதற்கான பலனை கொடுக்கும், சில ஞானத்தை கொடுக்கும். அதெல்லாம் அவர்கள் உண்மையாகவே தேவனுக்குள்ளாக வந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் கிடையாது. இயேசு இந்த வலை வீசப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீசப்பட்ட வலை அது கட்டாயமாக மாற்றத்தை உண்டு பண்ணாமல் போகாது. இந்த ராஜ்யம் எங்க வெட்ட வெளிச்சமா பகிரங்கமா வெளிப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில தான் வெளிப்பட்டது. இந்த உலகத்துல கடவுள் ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை தான். நீங்க சிலுவையை உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா முழு உலகத்துக்கும் கடவுள் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். பாவத்துக்கான மீட்பும், மனித ஆத்மாவுக்கான சந்தோஷமும், மனித சமாதானத்துக்கான விடுதலையும் மனுஷன் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை. சிலுவையை பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு தான் அந்த சிலுவையை நோக்கி தான் 66 புத்தகம் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிலுவை பாடுகளை, பாவ பரிகாரத்தை சுமக்கக்கூடிய அந்த ரட்சகர் யாரும் பார்க்கறது எழுதப்பட்டது. ஆனா தேவன் வரலாற்றுல அதை நிகழ்த்தி நிறைவேற்றி காட்டுகிறார். எல்லா பாவமுள்ள ஜனங்களே, உங்களுக்கான ஒரு ரட்சகர், உங்களுக்கான ஒரு தேவன், உங்களுக்கான ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்கள் பாவத்தை போக்கி கொண்டிருக்கிறான்றதான் அடையாளம். ஆனா அந்த சிலுவை மரணத்தை எத்தனை மனுஷன் அங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டான்? தேவன் தனது வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவை அனுப்பி அவர்களுக்கு ரட்சிப்பை சமாதானத்தை அறிவித்து அவருடைய மரணத்தை இந்த உலகத்துக்கு காட்டினார். ஆனா அங்க அது யாருக்கு அங்க புரிந்து கொண்டது? யாரால
அது ஏற்ற சிலுவையிலிருந்து தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மீட்பின் வலை வீசப்படுகிறது. சிலுவையில பிரகாசமா பாவ மன்னிப்புக்கான மீட்பின் வலை வீசப்படுகிறது. அதை யார் ஏத்துக்கிட்டா? சிலுவையை யார் அங்கீகரிச்சா? சிலுவை யாருக்கு சந்தோஷமா இருந்தது? சிலுவைக்கு முன்னாடி அநேக ஞானிகள் இருந்தாங்க. பைபிள்ல PhD முடிச்சவெல்லாம் சிலுவை இருந்தான். எல்லா வசனமும் தெரியும், எல்லா நியாய பிரமாணமும் தெரியும், வேத பாரகர் கூட்டம் எல்லாம் சிலுவைக்கு நிக்குது. அவன் இந்த மீட்பை இயேசுவையும் ரட்சகரையும் எதிர்பார்த்து பைபிள் படிச்சாங்க. ஆனா சிலுவையில அந்த ரட்சகரை பார்க்கக்கூடிய கண் அவனுக்கு இல்லை. சிலுவையில அநேக ஆசாரியர்கள் நின்றாங்க, மத தலைவர்கள் நின்றாங்க, அநேக ஊழியக்காரன் நின்றான். ஆலயத்துல பலி செலுத்துறவன் அங்க நிக்கிறான். ஜனங்களுக்காக பாவம் மன்னிக்கக்கூடிய பரிந்து பேசக்கூடிய ஆசாரியர்கள் அங்க நிக்கிறான். ஆனா உண்மையான பலியையும் உண்மையான ரட்சகரையும் பார்க்கக்கூடிய கண் அங்க இல்லை. சிலுவையில ராஜாக்கள் இருந்தான். பிலாத்து முன்னாடி ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து நிற்கிறார். ஞானமும் பலமும் வல்லமையும் புத்தியும் அதிகாரமும் புகழும் உள்ள பிலாத்து இயேசுவ குற்றமற்றவன் சொல்றான். இயேசுட்ட ஒரு குற்றம் இல்லைன்றான். பிலாத்தினுடைய மனைவி சொல்றா அவர் நீதிமான், அவரை நீ எதுவும் செய்யாதன்றான். அவனுக்கு தெரியுது அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, அவரை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறான். குற்றம் இல்லாதவரை தேவனை அவனால் அங்கீகரிக்க முடியாது. நான் யூதருடைய ராஜான்னு அவரே சொல்றார். யூதருடைய ராஜாவான் கேட்கும்பொழுது ஆமா, நான் சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க வந்தேன், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதுன்னு பிலாத்துக்கு அவர் மீட்பை கொடுக்குறார். அந்த மீட்பின் வலையை பிலாத்துக்கு வீசுறார். ராஜா ஆகிய தேசாதிபதியான பிலாத்து அவர் சிலுவையில தான் ஒப்பு கொடுத்தானே ஒழிய அவரை விசுவாசிக்க முடியாது. சிலுவையில நீங்க பார்க்கும்பொழுது அநேக ரோம படைகள் சூழ்ந்திருந்தது, வீரமுள்ள ஜனங்கள் சூழ்ந்திருந்தாங்க. அது உண்மையான வீரமுள்ள ஜனங்களுக்கும் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருப்பான். ஆனா இயேசுவ சிலுவையில் அரைஞ்சது போல ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருந்திருக்காரு. அரைஞ்ச அந்த போர்ச்சியவர்களுக்கு தெரியும் அவர் மெய்யாகவே தேவகுமார்னு அதில் ஒருத்தன் சொன்னான். அவர்கிட்ட எந்த குற்றம் இல்லைன்னு. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், நியாயமா தீர்ப்பு செய்வதற்கு தான் ஒப்பு கொடுத்தார். அப்ப அங்க அதிகாரம் இருந்தவர் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க, மத தலைவர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள் இருந்தாங்க. யாருக்கும் அந்த வலை பிரயோஜனமா இல்லை. யாருமே அந்த வலையில ஒண்ணுகலை. ஆனா தேவன் அந்த வலை அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் வீசுறார். ஆனா அந்த சிலுவையில அந்த வலைக்குள்ள ஒருத்தன் வந்தான். அவர் கூடையே சிலுவை அறையப்பட்ட ஒரு கல்லன் ஒருத்தன். அந்த கல்லன் அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை உணர்ந்தான். அந்த கல்லன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். எப்ப ஆண்டவரேன்னு கூப்பிடுறான்? அவர் அநேக அற்புதங்களை செய்யும் போது அல்ல, அவர் வல்லமையா பிரசங்கம் பண்ணும் பொழுது இல்லை, அவர் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது இல்லை, அவர் தோற்கப்பட்டு ரத்தத்தோட தொங்கிட்டு இருக்கிறார். அவர் நிர்வாணமா உலகத்தால அவமானப்பட்டு எல்லா தோல்விகளையும் சுமந்து தொங்கிட்டு. அப்ப சொல்றான் இவர் ஆண்டவர், இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லைன்றான். இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்றான். இந்த ராஜ்யத்துல வரும் பொழுது என்னை நினைத்தருளும்ன்றான். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்ன்றான். சிலுவையில உயிர் போற நிறையில ஒரு கல்லன் ஒரு பாவத்தை உணர்றான், ஒரு கல்லன் நியாய தீர்ப்பை உணர்றான், ஒரு கல்லன் ஆக்கினையை உணர்றான், ஒரு கல்லன் தேவ நீதி உள்ளவன் உணர்றான், ஒரு கல்லன் கிறிஸ்து பரிசுத்தமானவன் சொல்றான், ஒரு கல்லன் கிறிஸ்துவ ராஜான்னு சொல்றான், ஒரு கல்லன் கிறிஸ்துவ ஆண்டவன் சொல்றான். அந்த போடப்பட்ட வலையில அந்த ஒரு மீன் அவருக்காக வந்தது. அந்த ஒரு மீன் தான் அந்த அந்த வலை போடுவதற்கான முதல் காரணம். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தான் காட்டப்பட்டது. ஆனா எல்லாரும் குருடனா இருந்த பொழுது அந்த அயோக்கியனான கல்லனுடைய கண்ணை இயேசு திறக்கிறார். இந்த சிந்தனையோடு தான் இந்த வலைய சொல்றாரு, நீ கடல்ல வலை போடலாம், ஆனா போட்ட வலை தெரிந்து கொள்ளப்பட்ட மீன்களுக்கு பிரயோஜனமா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறார். மரண தருவாயில் இருந்த கல்லனுக்கு அது வெளிச்சத்தையும் மீட்பையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தருகிற ஒரு நாளாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அநேக சக்தியை போதிக்கக்கூடிய சபையில் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கும் இந்த வலை வீசப்படுகிறது. இன்னைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த வலை வீசப்படுகிறது. இன்னைக்கும் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு உண்டாக பாவத்துல வீழ்ந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன் தண்ணீரையே குடிச்சு தண்ணீர்லயே வாழ்கிற மாதிரி நீங்கள் நானும் பாவத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவத்தை தண்ணீரை போடக்கூடிய எந்த உணவும் இல்லை, எந்த குற்ற மனசாட்சியும் இல்லை.
வெளி உலகம் தெரியாம, பரலோகத்தினுடைய மேன்மை தெரியாம, கடவுள் யாருன்னு தெரியாம கூட்டாட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் தேவன் இந்த சுவிசேஷத்தை வீசும் பொழுது இது உணரக்கூடிய உணர்வும் புரியக்கூடிய இருதயமும் இயல்பா உங்களுக்கு இருக்கிறதல்ல. ஆமையானவர்களுடைய கண்ணை துறக்காம இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை திறந்து காட்டாம உங்களால ஒருபொழுது விசுவாசிக்க முடியாது. அப்படி அந்த வீசப்பட்ட வலையில மாட்டக்கூடிய மீனை போல கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வெளிப்படும் பொழுது அது மாற்றம் இல்லாமல் போகாது. அவனால பேசாம முடியல. அவன் விசுவாசத்தை அந்த உலகத்துக்கு கொண்டு வராம அவன் போல மனசுக்குள்ளே வச்சுக்கல. அவன் அந்த முழு கூட்டத்துக்கும் சாட்சியார் என்று சொல்றான். அவன் செத்து போய்கிட்டு இருந்தாலும் அந்த முழு உலகத்துக்கு சொல்றான், இவர் ரட்சகர், இவர் ஆண்டவர், இவர் நித்தியத்துக்குரிய ராஜா, இவர் மரணத்துக்கு அப்புறம் வரப்போகக்கூடிய ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, இவர் பரிசுத்தமானவர், இவர் நீதியுள்ளவன்ற எல்லா இறையல் சத்தியத்தையும் சொல்றான். 4 வார்த்தை. சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யத்துக்கு உருகிறவன் வலையில போடப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்க முதல்ல என்ன சொல்லலாம், அவன் சுவிசேஷத்தால தொடர்ச்சி மாற்றப்படுகிற ஒரு மனிதன். தினந்தோறும் சுவிசேஷத்தால தன்னை மாற்றுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரனாக இருக்க முடியும். நீங்க சுவிசேஷ வலைக்குள்ளாக இருக்கீங்களா? உங்கள் மீது வீசப்படுகிற வலை உங்களை கரையில இழுத்துக் கொள்ளுகிறதாக இருக்கிறதா? கரையில இழுத்துக் கொள்ளுகிற வலை உங்களை கூடையில சேர்க்குமா? உங்களை அவர் நித்தியத்துக்குள்ள கூட்டி போவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குதா? விசுவாச நம்பிக்கை எப்ப இருக்குன்னு சொன்னா அந்த சுவிசேஷம் உங்களை மாத்தி இருக்கணும். முதல் ஏசு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டா, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அங்கத்தவனா இருக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன். ஒரு போதும் அப்படி இல்லை. வீசப்பட்ட வலையில இருக்கிற எல்லா மீனும் கொண்டு வரப்படல. கடல்ல இருக்கிற எல்லா மீனுக்கும் வலை வீசல. வலை குறிப்பிட்ட மீன்களுக்கு வீசப்படுகிற அந்த குறிப்பிட்ட மீன்களிலும் குறிப்பிட்ட மீன்கள் மட்டும்தான் தரம் பிரிக்கப்பட்ட கூடையிலே சேர்க்கப்படுகிறது. அந்த தரம் பிரிக்கப்பட்ட மீன்கள் நல்லவைகளும் பலனுள்ளவைகளுமா இருந்ததுனால சேர்க்கப்படுகிறது. சுவிசேஷத்தினுடைய வலை உங்கள் மேல வீசப்பட்டதுன்னு சொன்னா அது உங்களை மாற்றி இருக்கணும். சகேயு வீட்டுக்கு வந்துச்சு, வாங்கின லஞ்சத்தை 4 திரும்ப கொடுத்தான். விபச்சாரியின் மீது வலை வீசப்பட்டது, விபச்சாரத்தை நிறுத்தி பரிசுத்தமா. மத்தேயுவின் மீது வலை வீசப்பட்டது, அரசாங்க வேலையை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி போனான். சுவிசேஷம் மாற்றம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அது செயல்படலன்னு அர்த்தம். அது சும்மா கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சுவிசேஷம் உங்களை மாத்திருக்குன்னு சொன்னா முதல்ல உங்க இருதயத்தை மாத்தினா உங்க விருப்பத்தை மாற்றணும். உங்க விருப்பம் முழுவதும் அந்த வலையில மாட்டப்பட்ட மீனுக்கு வெளியே எங்கேயும் தப்ப முடியாது, வெளியே எங்கேயும் போக முடியாது. அது வலை எங்க எடுத்துட்டு போதோ அந்த பக்கம் தான் அந்த மீன் போகும். வலை எங்க கொண்டு போய் அங்கதான் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல சுவிசேஷம் உங்களை மாற்றி இருக்குன்னு சொன்னா சுவிசேஷத்துக்கு ஏற்ற வாழ்வு, சுவிசேஷத்துக்கு ஏற்ற இருதயம், உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை தொடர்ந்து இயேசுவா இருப்பார். உங்களால இயேசுவை குறித்து சிந்திக்காம படிக்காம அவரை குறித்து அறியாம அவரிடத்துல ஜெபிக்காத ஒரு நொடி இருக்க முடியாது. தொடர்ந்து உங்களுடைய விருப்பம் மாற்றப்பட்டிருக்கணும். உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறதா? கள்ளனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது, சகேயுனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. ஒவ்வொரு வலையில மாற்றப்படுகிறவனும் அவன் மாற்றப்படுகிறான். உங்களை என்ன மாற்றம் இருக்குது? இயேசுவால மாற்றப்பட்டிருக்குன்றது என்ன மாற்றம் இருக்குது? என்ன அடையாளத்திற்கு? உங்க நோக்கம் மாதிரி இருக்குதா? உங்க வாழ்க்கை வழிமுறை மாறி இருக்குதா? இந்த மாற்றங்கள் இல்லாம எந்த ஒரு மனிதனும் நான் அந்த வலையில இருக்கிறேன், நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தால மீட்கப்பட்டேன், இழுக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த வலை உங்கள் மீது வீசப்படும் பொழுது உங்களை மாற்றிருக்கிறதா என்ற கேள்வி கேட்கிறார். இப்போ சீசர்களுக்கு அதான் சொல்றாரு, இது கடல்ல போடப்படக்கூடிய வலை. இந்த வலை நிச்சயம் யாரை மாற்றுகிறதோ அவன் பின்பற்றுவான், யார் இடத்துல செயல்படுகிறதோ அவன் இந்த ராஜ்யத்துக்காக வாழ்வான். ஏசுலாரு என்ன பின்பற்றக்கூடிய நீ அந்த எல்லா ஜனத்தை போல இருந்துடாது. அந்த வந்து கேட்டுட்டு போன ஜனத்தை போல, வந்து சுயநன்மைக்காக தேடின ஜனத்தை போல, வந்து வெறுமனே சத்தியத்துல குளிர் காய்ந்து போன ஜனங்களை போல இருந்துடாது. அவங்க வெறுமனே என்னை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் வேணுன்றாங்க, என் கூட இருக்கணுன்றாங்க. ஆனா அவங்களோட இருதயம் அப்படி கிடையாது. அவர்கள் மாறுபாடான, அவன் இங்க ஒன்று அங்க ஒன்று இருப்பான். அவன் பாகாலுக்கும் யெகோவாவுக்கும் சேவை செய்கிறான். அவன் மாறி மாறி செயல்பட்டு இருப்பான். நீ அப்படி இருக்கக்கூடாது. என்னை பின்பற்றுகிற சீசன் சொன்னா என்னுடைய சுவிசேஷம் உன் வாழ்க்கையை தொடர்ந்து மாற்றுகிறதாக இருக்கும்.
எந்த பேதுரு அதே சிலுவையில 3 முறை அந்த பாடுகளை மறுதளிச்சானோ, எந்த எருசலேம், எந்த சனகரிப், எந்த ஆசாரியர்கள் மத்தியில மறுதளிச்சானோ, அதே ஆசாரியர்கள் அதே எருசலேம் வீதிகள்ல இவர் தான் மெய்யான ரட்சகர் என்பதை அறிவிச்சான். இவருடைய நாமம் தான் இவனை சுகப்படுத்தி இவனை ரட்சிப்பு சொல்லி சொன்னான். எல்லாருடைய சீசருடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்தது. பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரன் அவன் தொடர்ந்து மாற்றப்படுகிறவன். இந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னா இன்னும் அது உங்களை சந்திக்கணும்னு அர்த்தம். இன்னும் நீங்க இயேசுவின் புத்திரனா மாறணும்னு அர்த்தம். இன்னமும் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாஞ்சையும் இந்த உலகத்தோடையோ எல்லா மனிதர்களை போல இருந்துச்சுன்னு சொன்னா, இயேசு உங்களுக்கு பெரியவரா தரலன்னு சொன்னா, இயேசு உங்களுடைய இருதயத்தையும் உங்க வாழ்க்கை முறையிலையும் மாற்றணும்னு சொன்னா, உங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லை. நீங்க வலையில இருக்கலன்னு சொல்லலாம். வலையில இருந்தாலும் உண்மையான மீட்பு கட்டவர்கள் கிடையாது. 2வது விஷயம் அதான் அவர் சொல்றாரு அது வலை போடுது, அது சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலை. 42 சொல்றாரு அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகள் கூடைகள் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். விளக்கப்படுத்தும் போது திரும்ப சொல்றாரு, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அக்னி சூழலை போடுவார்கள் சொல்லி சொல்றார். போடப்பட்ட வலை டக்குன்னு வலையை போட்டு டக்குன்னு மீன் எடுத்துட்டு வரமாட்டாங்க. வலையை போட்டு ராம் முழுதும் காத்து இருக்கணும், வெயிட் பண்ணணும். அந்த வலையில ஒவ்வொரு மீனா விழுகும், விதவிதமான மீன்கள் விழுகும். அவன் அந்த ஏர்லி மார்னிங் பகல் டைம்ல தான் என்ன செய்வான்னா அதை இழுத்துட்டு வருவான் சகல விதமான மீன்கள். ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறவன் காத்திருக்கணும். சீசர்களுக்கு தான் சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு. இன்னைக்கே மாற்றத்தை எதிர்பார்க்க, இன்னைக்கே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்க. ஆனா இந்த ராஜ்யம் வளரும், இந்த சுவிசேஷம் வளரும். நீ மீனவனா மீனுக்காக காத்திருக்கிறது போல இந்த ராஜ்யம் வளர்வதற்காக ஆத்துமாக்களுக்காக காத்திருக்கு. இது ஒவ்வொன்றா வரும், கூட்டம் கூட்டமா விழுந்துடாது, டப்பு டப்பு டப்புன்னு மொத்தமா விழுந்துடாது. ஒவ்வொரு மீனா தான் வரும். ராஜ்யம் என்பது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தான் தேவன் தனிப்பட்ட முறையில சந்தித்து அவர் மீட்கிறார். இன்னைக்கு முழு தேசமே எழுப்புதல் வந்துச்சு, முழு ஜனக்கூட்டமே ரட்சிக்கப்பட்டாங்க. அதான் பைபிள் எங்கேயுமே சொல்றோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சந்திச்சு ஒவ்வொருத்தரையா ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். எருசலேம்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்றது எல்லா நாளும் நடைபெறல. பெந்தகோஸ்தே நாள் ஒரு நாள் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் தேவன் தனது வல்லமைய மெதுவாக தனது ராஜ்யத்தை வரலாற்றுல ஞானமாக கட்டி கொண்டு இருக்கிறார். அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை இருந்து போடுவார். இந்த கலைகள் நம்ம இதான் பார்க்கிறோம். கலைகளையும் சொல்றாரு, கோதுமை வளருது, கலைகளும் வளருது. ஆனா முடிவுல கோதுமை களஞ்சத்துல சேர்க்கப்படுகிறது, கலைகள் சுட்டரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே விஷயத்தை இங்க சொல்லும் பொழுது இங்க ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அந்த கலைகள் ஓமையில ஆண்டவர் கோதுமையை போக்கஸ் பண்ணி சொல்றார். கோதுமையுடைய போராட்டம், கோதுமையுடைய வளர்ச்சி, கோதுமை எப்படி பாதுகாப்பா சேர்க்கப்படுகிறது. அவங்க கலையை அழிக்கணும்ன்றாங்க, நீ கலையை அழிக்காத, கோதுமையை பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இந்த ஓமையில பார்க்கும் பொழுது நல்லவைகள் நோக்கமா சொல்லப்படல, அழித்து போடப்படக்கூடிய கேடானவைகளையும் துன்மார்க்கமானவைகளையும் போக்கஸ் பண்ணி இந்த ஓமையில சொல்றாங்க. இந்த ஓமையில அவர் சொல்றாரு, அவங்க உட்கார்ந்து நல்லவைகளை கூடாதவைகளை கூடைகள் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் சொல்லுவார். திரும்ப 50 சொல்லும் பொழுது அவர்களை அக்னி சூழலை போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்லவைகளுக்கு என்ன ஆகும்னு சொல்லல, கெட்டவைகளுக்கு என்ன ஆகும்னா சொல்ல. இப்ப இந்த ஓமையை பிரதானமா ஏசங்க என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தினுடைய வலையினால ஒருத்தன் மாற்றப்படாம போனான்னு சொன்னா அவன் அந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகள்ல இருந்து பிரிக்கப்படுவான். இங்க ஒரு பிரிப்பை சொல்றார். வலை போடப்பட்டதுக்கு அப்புறம் அது கரையில் இழுக்கப்படுது. கரையில இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது உட்கார வச்சு மீனவர்கள் அதை போய் செய்வாங்க. எல்லா மீனையும் விற்க முடியாது, எல்லா மீனையும் பயன்படுத்த முடியாது. சில விஷத்தன்மை உள்ள மீன்கள் இருக்கும், சில அழுகி போன மீன்கள் இருக்கும், சில ஊனமான மீன்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்க போட்டுருவாங்க. சில கசடுகள் இருக்கும், அதெல்லாம் பிரிச்சு எது நல்ல மீனோ, எது ஆரோக்கிய மீனோ, எது விற்கக்கூடிய மீனோ அதை மட்டும் தான் என் கூடையில சேர்த்து வைப்பான். பாதிக்கு பாதி அவன் பிரிச்சிருவான். இப்ப அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளா இங்க என்ன சொல்றாரு, வலை நிறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கரையில எடுத்துட்டு வந்து அந்த மீன் பிடிச்ச எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து அதை பிரிப்பாங்க. அதை பிரிக்கிறதுல ஒரு மீனவன் நல்ல மீன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணான், கூடையில எது சேர்க்கப்படுகிறது, இதை வத்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் தான் பார்ப்பான். ஆனா ஏசு இந்த ஓமையில சொல்லும் பொழுது
அந்த நல்ல மீன்களை பிரதானப்படுத்தாம இந்த ஆகாத அழியக்கூடியதை பிரதானப்படுத்துறார். அழியக்கூடியது எரிந்து போடப்படும் சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் அது அக்கினி சூளையில போடப்படும், அது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடப்படும் சொல்லி சொல்றார். அப்ப இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக, இந்த சுவிசேஷத்தை கேட்டு மாற்றம் அடையாதவர்கள், இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை கேட்டு பின்பற்றாதவர்கள், இப்ப இது சூழ்நிலை அதுதான். அநேகர் வர்றாங்க, ஆனா ஒரு சீசனா தங்களை அர்ப்பணிக்கல. அவர் கிராமத்துக்கு போனா கிராமங்களுக்கு வர்றாங்க, அவர் ஜபாலயத்துக்கு போனா ஜபாலயத்துல கூட்டம் வருது, அவர் வீதிகள்ல போனா அநேக வியாதியஸ்தர்கள் வர்றாங்க. ஆனா அவர் ஆண்டவரா, அவர் தாவீதின் குமாரனா, அவர் ரட்சகரா, அவர் உலகத்துக்கான பாவ மன்னிப்பை தரக்கூடிய தேவகுமாரனா யாரை ஏற்றுக்கொள்ளல். வெரி ஃபியூ, ஒரு சிலர் தான் அதை அவர் தாவீதின் குமாரனை அடையாளப்படுத்தினார். அதான் சொல்றாரு, இந்த வந்து போன கூட்டம், இந்த சுவிசேஷ வலையால இழுக்கப்பட்ட கூட்டம் நியாய தீர்ப்புனால தரம் பிரிக்கப்படும்ன்றார். அவதான் நீதிமான்கள் உலகத்தின் முடிவுல தேவதூர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து அவர்களை பிரிப்பாங்க. சபைக்கு வரக்கூடிய எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. சபைக்கு வரக்கூடிய எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல தகம் பிரிக்கப்படுவார். சுவிசேஷத்தை கேட்கிறவனும் இயேசுவின் மீது வாஞ்சையும் விருப்பமும் கொண்டவனும் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவன் எல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறான். மலையில விழுந்த எல்லா மீனும் கூடையில வரல. மலையில விழுந்த மீன் முடிவுல தரம் பிரிக்கப்படுகிறது. ஆனா விழுந்த மீன்கள் எல்லாமே நாங்க கூடையில சேர்க்கப்படலான நம்பிக்கைலாம் இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாங்களதான் தேவன் எது நல்லது, யாரு நல்ல மீன்றத தரம் பிரிக்கிறது போல யார் நீதிமான் என்கிற தரத்தை அவர் பிரிக்கிறார். இரண்டாவது ஓமையிலே என்ன சொல்ல வர்றாரு? பரலோக ராஜ்யத்தின் புத்திரன் என்பவன் அவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பயனுள்ளவனாக வாழ்கிறான். எவன் பயனுள்ளவனோ அவன் தான் கூடையிலே சேர்க்கப்படுகிறான், ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறான் சொல்லி சொல்றார். இந்த ராஜ்யம் எப்பயுமே ரெண்டா பிரிக்கிறது தான். வேதம் ஃபுல்லா நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது காயினை பிரிக்கிறார், ஆபேல இருந்து இஸ்மவேலை பிரிக்கிறார், அனுப்பி விடுறார், இஸ்மவேலை அனுப்பி விடுறார். ஏசாம அனுப்பி விடுறார், யாக்கோபிட்ட இருந்து. எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை பிரிச்சு கொண்டு வர்றார். பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே இந்த பிரிவினைய இந்த ரெண்டு டிவிஷன் நடந்துகிட்டே தான். நீதிமான் கூட்டம், துன்மார்க்க கூட்டம், உண்மையான தேவ தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், உண்மையான தேவ பக்தியுள்ள ராஜாக்கள், தேவனுக்கு எதிராக விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய ராஜாக்கள். இயேசுவினுடைய சீச கூட்டத்துல இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 12 பேருக்கு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த 12ல 1 அழுகி போனதா இருக்குன்னு அவருக்கு தெரியும். 12ல 1 துரோகியா இருக்குன்னு தெரியும். இந்த 12 பேரும் 12க்குள்ள அதிகமான மக்கள் அங்க இருக்கிறாங்க சீசர்களா. ஆனா அவர் தெரிந்து கொண்ட இந்த 12 சீசர்களையும் ஒருத்தன் துன்மார்க்கனா, ஒருத்தன் துரோகியா, ஒருத்தன் அழிவுக்கு எதுவாகனா, ஒருத்தன் ஆக்கினைக்கு எதுவானவனா இருக்கிறான்றதை அறிந்து யூதாசா போல இருக்கிற எல்லாரையும் சிந்தையில வச்சு அவர் சொல்றாரு, நீ வலையில விழுந்ததுக்காக கூடையில சேர்க்கப்பட மாட்ட, நீ நியாய தீர்ப்பு நாள்ல பிரிக்கப்படுவன்றத சொல்றாரு. ஆதி திருச்சபையிலே அந்த பிரிவு இருந்துச்சு. கடவுள் ஆவியானுடைய வல்லமையால் அநேக ரட்சிப்புல சேர்த்துக்குள்ள வந்தாலும் அங்க அனனியா சப்பிரா எவ்வளவு போலியா இருந்தாங்கன்றதை காட்டுறாரு. பவுலுடைய ஊழியத்துல இன்னையும் அலெக்சாந்தரும் தோமாவும் போலியாக இருந்தாங்கன்றதை காட்டுறாரு. நியாய தீர்ப்பு நாள்தான் யாரு உண்மையாகவே நீதிமான்களாக இருப்பார்கள், யாரு கிறிஸ்துவுக்கு எதிராக மாய்மானத்தோடு இருப்பாங்கன்றத அவர் அறிவிக்கிறார். எல்லாத்துக்கும் மேல நீங்க இது எப்படி அறிகிறது, எப்படி இந்த பிரிவினையை எப்படி நீங்க பார்க்கலாம்னா, மறுபடியும் நீங்க சிலுவை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது சிலுவையில இந்த பிரிவை நீங்க பார்க்கலாம். சிலுவை ஒரு பெரிய திரள் கூட்டத்தை, சிலுவை இந்த உலகத்தினுடைய மாய்மாலங்கள்லாம் வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. இந்த உலகத்தினுடைய போலியான பக்தி, இந்த உலகத்தினுடைய பாரம்பரியம், வழிமுறை, இதை எல்லாத்தையும் நீங்க சிலுவையை உற்று பார்க்கும் பொழுது அது பிரித்து எடுக்கிறத நீங்க பார்க்கலாம். மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த பரிசேயர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், இவன் உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான், இவன் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறான், இவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றான், இவெல்லாம் கடவுளுடைய மனுஷன் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர்கள் தான் தேவ மனிதர்கள். அந்த தேவ மனிதர்கள் தேவனை கொலை செய்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலுவை சொல்லுது. இவர்கள் எல்லாம் போலியானவர்கள், இவர்கள் எல்லாம் உண்மையா கடவுளை தேடாதவர்கள், நீ தெரிஞ்சுக்க.
அவர்கள் ஆசாரியனை தேவ மனிதனா, தேவ மத்தியஸ்தனா பார்த்தாங்க. அந்த ஆசாரியனும் கடவுளுக்கு எதிரானவன், ஆசாரியனும் நீதிமானிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன்றதை காட்டுறார். அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துல உள்ள அநேகர், அங்க இருக்கக்கூடிய பல ஜனங்களுடைய போலியான வாழ்க்கையை தோல்வித்து காட்டுறார். இதெல்லாம் வேஷம். அந்த யூதன், நான் கடவுளுடைய குமாரன், நான் கடவுளுடைய புத்திரன், என் கையில வேதம் இருக்குது, நான் தான் உண்மையான கடவுளை கும்பிடுறேன், என்னுடைய கடவுள் தான் ஜீவன் உள்ளவர், நாங்க அவருக்கு ஆலயத்தை கட்டி ஆலயத்துல அவருடைய மகிமை இருக்கு நினைச்சோம். அந்த யூதர்கள் எல்லாரும் போலியானவர்கள். உள்ளத்துல ஊதனானவன் தான் உண்மையான யூதன். ஆபிரகாமை போல விசுவாசித்தவன் மட்டும்தான் உண்மையான யூதனா இருக்க முடியும். கிறிஸ்தவனை பறக்கிறனால, கிறிஸ்துவ குடும்பத்துல பறக்கிறனால, கிறிஸ்துவ சபையில இருக்கிறனால, சுவிசேஷத்தை கேட்கறனால, சுவிசேஷத்தினால பாவ பழக்க வழக்கத்தை விடுறதுனால, சுவிசேஷத்தினால மனம் திரும்புறதுனால, மனம் திரும்புதுன்னா போலியான மனம் திரும்புதல் இருக்குது. இப்ப யூதாசு அவன் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு தான் இயேசுவை பின்பற்றி வந்தான். யூதாசு அற்புதம் பண்ணான், யூதாசு பிசாசு துரத்தினான், யூதாசு பிரசங்கம் பண்ணான், யூதாசு ஊழியம் பண்ணான், யூதாசு ஞானஸ்தானம் எடுத்தான். இதெல்லாம் எடுத்து ஒரு மனுஷன் போலியா இருக்க முடியும். பெரும்பாலும் மக்களுக்கு நான் நினைப்புனா, நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், நான் சபையில் அங்கமா இருக்கிறேன், நான் திருவிருந்தம் எடுக்கிறேன், ஞானஸ்தானமா இருக்கிறேன், நான் பரலோகம் போயிருவேன். இது எதுவுமே பரலோகத்துக்கான அடையாளம் கிடையாது. நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், உன்னால 1000 பேர் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நீ சொல்லலாம், உன்னால தேசத்துக்கு எழுப்புதல் வச்சு நீ சொல்லலாம். கடவுள் தான் உன்னை அறிஞ்சவரா இருக்கிறார். கடவுள் தான் உன்னுடைய போலித்தனத்தையும் மாய்மாலத்தையும் அறிந்தவரா இருக்கிறார். சிலுவையில எல்லா மாய்மாலங்களும் பிரிக்கப்பட்டது போல அவருடைய வருகையில ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வேஷமும் பிரிக்கப்படும். மலையில இருக்கும் பொழுது எல்லாமே நல்ல மீன் தான் மீனவை நினைப்பான். கரையில இழுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு மோசமானது இருக்குது, அழுகி போனது இருக்குது. இப்ப கிறிஸ்து தனது வருகையில இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வேஷத்தை வெட்ட வெளிச்சமாக்குவார். எப்படி வெட்ட வெளிச்சமாக்குவார்? நான் கடவுளுக்கு பயனுள்ளவன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? நான் நல்ல மீனா, நான் அந்த கூடையில சேர்க்கப்படுவேனான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எப்பயுமே நீங்க உங்களை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய நேரம் நீங்க யாருன்னு கேட்டா ஒன்று நம்ம பேரை சொல்லுவோம், இல்லை நம்ம பார்க்குற வேலையை சொல்லுவோம், அந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிறேன்னு சொல்லுவோம், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த மொழி பேசுறவன் நம்ம சொல்லுவோம், அல்லது இப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய அடையாளம். ஆனா நம்ம யாரு அப்படின்றத உண்மையான அடையாளத்தை நீங்க எங்க பார்க்கலாம்? என்னைய குறித்து நீங்க அறியணும்னு சொன்னா, நான் வெளியே போறேன், ஒரு டீ கடையில ஒருத்தர் என்ன பார்க்குறாரு, அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறேன், அவருக்கு என்ன தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியும்னு சொல்லுவார். என்னை பத்தி அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒரு 3% இருக்கும். அவரை என்னை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு இல்லையா, அது நான் கிடையாது. என்னை குறித்து அவரது புரிதல் அது. இப்ப அதே நீங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்களிடத்தை என்னை பத்தி கேட்டீங்கன்னா, என்னை நேற்று பார்த்து பேசினவர் என்னை பத்தி சொல்றதும், வருஷமா என் கூட இருக்கிற என்னுடைய நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி சொல்றது அதிகம். இந்த மனுஷன் அப்படி இல்லப்பா, இந்த மனுஷன் இப்படிப்பட்டவர், இவருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி யார் சொல்லணும்னா என் க்ளோஸ்ல உள்ளவன். ஆனா என்னுடைய நெருங்கிய கூட இருக்கிறவங்க என்னை பத்தி சொல்றது உண்மை கிடையாது. அவங்களுக்கு ஒரு 20% என்னை பத்தி தெரியும், அவ்வளவுதான். என்னை இன்னும் அதிகமா யாருக்கு தெரியும்னா என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். 24 மணி நேரமும் என்னை வாட்ச் பண்றாங்க, என்ன பண்றேன், என்ன பேசுறேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அறிமுகமானவர்களை விட என்னுடைய நண்பர்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய நண்பர்களை விட என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு என்ன அதிகமாக தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. அவங்களுக்கு என்னை பத்தி பாதி தான் தெரியும், 50% தான் தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரியாது. யாரையுமே இந்த உலகத்துல முழுமையா அறிகிறது இல்லை. நம்ம ஒருத்தரை குறிச்சு பேசுறது கம்மி, ஒருத்தரை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அவர் வெளியில எப்படி பேசுறாரு, நடக்கிறாரு, எப்படி இடைப்படுறாரு. நீங்க வருஷக்கணக்கா இருந்தாலும், வருஷக்கணக்கா கூடயே ஒரே ரூமுக்குள்ள வாழ்ந்தாலும் அவரால் புரிஞ்சுக்க முடியாது. என்னைய பத்தி நான் ஒன்று அறிஞ்சு வச்சிருக்கேன். என் நண்பர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, என் குடும்பத்துக்கு தெரியாத என்னுடைய அந்தரங்க பக்கம்னு எனக்கு ஒன்று தெரியும். என்னைய பத்தி நான் ஒன்று அறிஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் விட கூட நான் யாரு, நான் எப்படிப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறதுமே உண்மையானது கிடையாது. என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறதுமே போலியான, என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே குறைவான அறிவுல
என்னைய பத்தியான தவறெல்லாம் நான் எப்பவுமே கம்மியா பார்ப்பேன். என்னைய பத்திய நன்மைகள்லாம் நான் பெருசா பார்ப்பேன். என் மனசாட்சியின்படி நான் ரொம்ப யோக்கியமா நீதியா இருக்கிற மாதிரி நான் என்ன சொல்லுவேன். அதுவும் இல்லை. அப்ப என்னைய பத்தி யாரு தான் சொல்ல முடியும்? என்னைய பத்தி யாருக்கு தான் தெரியும்? நான் யாருன்றது யாருக்கு தான் தெரியும்? தேவனை தவிர ஒருத்தருக்கும் தெரியாது. கடவுள் ஒருத்தருக்கு தான் கருவுல நீங்க உண்டானதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய வயிற்றுல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, இந்த உலகத்துல குழந்தையா பறக்கும் போது என்ன பண்ணீங்க, உங்களுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்க எதை விரும்புவீங்க, எங்க இருப்பீங்க, எப்படி வாழ்வீங்க, என்ன பேசுறீங்க, உங்க இருதயத்தினுடைய நிலை என்ன, உங்க வாழ்க்கையினுடைய மரணம் என்ன, உங்க நித்தியத்தினுடைய விளைவு என்ன, இது எல்லாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப என்னை பத்தி அறியணும்னா நான் அவர் அறியணும். அவர் ஒருத்தர் தான் என்னை முழுமையா அறிஞ்சிருக்கனால அவர் ஒருத்தர் தான் நான் அந்த கூடையில சேர்க்கப்படக்கூடிய மனிதனா இல்லையான்றதை நிரூபிக்கிறவரா இருக்கிறார். என்னைய பத்தி நான் அறியணும்னா என்னை பத்தி கடவுள் என்ன நினைச்சிருக்கிறான்றதை நான் அறியறதுதான் உண்மையான அறிதல். உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி தேவன் என்ன நினைத்து கொண்டிருக்கார் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? என்னை பத்தி கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி மற்றவங்க சொல்றதையும் நெருங்கிய நண்பர்கள் சொல்றதையும் நம்முடைய சொந்த இருதையும் சொல்றதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி உண்மையா அறியணும்னா கடவுள் இந்த வேதத்துல நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியும். நான் யாருன்றத அவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். என்னுடைய பலம், பலவீனம், பாவம், என்னுடைய நித்திய நிலை, என்னுடைய இருதயத்தினுடைய கேடுபாடு, என்னுடைய வஞ்சம், என்னுடைய மாய்மாலம், என்னுடைய எல்லா அந்தரங்க அசிங்கங்களும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடவுள் இந்த நியாய தீர்ப்பு நாள்ல அந்த வலையில பிடிக்கப்பட்ட மீன் நன்மையானதுன்னு தெரிஞ்சு கூடையில சேர்க்கிறது போல கடவுளுடைய பார்வையில் நன்மை பயக்கக்கூடிய மனிதனா நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல கடவுள் அதான் பார்க்க போறார். யாரு நன்மை பயக்கக்கூடியவனா இருந்தான்? கடவுளுக்கு முன்பாக நன்மை பயக்கக்கூடியவனா நான் எப்படி இருக்க முடியும்? இயல்பா இந்த மனிதர்கள் எல்லாருமே நாற்றம் எடுக்கக்கூடிய துன்மார்க்க மனிதர்கள் தான். பாவம் இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷன் நல்லாவே கிடையாது. நன்மை ஒரு பொழுதும் வராது. நம்ம நன்மை எப்படி கூடையில சேர்க்கப்படுகிறது என்று சொன்னா அது கிறிஸ்துவின் நிமித்தம் சேர்க்கப்படுகிறது. ஏசு இந்த உண்மையை அவர்கள் சொல்லும் பொழுது இந்த 12 பேருக்கு சொல்றாரு, நீ என் கூட இருக்கன்றதைக்காண்டி என் ராஜ்யத்துக்குள்ள வந்துருவேன்னு நினைக்காத. என் கூட சேர்ந்து ஊழியம் பண்றதுனால நீ பரலோகத்துக்கு வந்துருவேன்னு நினைக்காது. நீ அநேக அற்புதங்களை செய்யலாம். மத்திய 7ஆம் அதிகாரத்துல சொன்னாங்களே, உமது நாமத்தினால நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோம், உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், எங்களை துரத்தி விட்டீங்களான்னு கேட்கிறார். உங்களை எனக்கு தெரியாதுன்ற. ஏன் அவனுக்கு தெரியாது? அவன் தன்னை உலகத்துக்கு காட்ட ஆசைப்பட்டான். தேவனுக்கு முன்பாக தான் யாரு என்பதை அவன் தற்பரிசோதனை செய்யணும். வேதமே எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா நீங்க யாருன்றதை காட்டுறதுதான் எழுதப்பட்டிருக்கு. உங்க இருதயத்தை தற்பரிசோதனை செய்வதற்காக வேதம் எழுதப்பட்டிருக்கிறார். தற்பரிசோதனை செஞ்சிருக்கீங்களா? வேதத்தோடு தற்பரிசோதனை செய்யறதுக்கு தான் தேவன் சுவிசேஷத்தை கொடுக்குறாரு. சுவிசேஷன்றது நாம தேவனுக்கு எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய சத்துருக்கள், எவ்வளவு பெரிய வேஷதாரிகள், எவ்வளவு போலியான மனிதர்கள் என்பதை காட்டுறதுக்கு தான் சுவிசேஷம். சிலுவை தான் காட்டுது. சிலுவை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை சொல்லுது. மனுஷன் எல்லாமே கடவுளை கொல்றவன், மனுஷன் கடவுளை நிர்வாணப்படுத்துறவன், மனுஷன் கடவுளை காரி துப்புறவன், மனுஷன் கடவுளை கொலை செஞ்சு தான் சிங்காசனத்தை நாட்டுறேன். அதான் சிலுவை சொல்லுது. அந்த சிலுவைக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனும் நல்லவனா நீதி உள்ளவனா இல்லை. பெற்ற தாய் முதற்கொண்டு சிலுவையில நான் மகனை கொலை செய்யும் பொழுது பார்த்து வேடிக்கை பார்த்தவங்களா தான் இருந்தா. கூட பிறந்த சகோதரர்கள், பின்பற்றிய சீசர்கள், இயேசுவின் மார்பில் அன்பா சாஞ்சிருந்தேன் கூட வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். காப்பாத்த போல உனக்காண்டி உயிரையே கொடுப்பேன்னு சொல்ல வேணா மறுதளிச்சு ஓடி ஒளியதான் போனான். இதுதான் எல்லாருடைய இருதயம். கடவுளுக்கு முன்பாக எல்லாரும் வீழ்த்தப்பட்ட அக்கிரமத்துக்குரிய மோசமான பாவை. இந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது தான் இருதயத்தை பாதுகாக்கிறார். இப்ப நன்மைன்னு சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்துவனால கழுவப்பட்டவன், கிறிஸ்துவனால புதுப்பிக்கப்பட்டவன், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவன். நல்லவைகளை கூடன்னு சொன்னா எனக்கு பிரியமா நீ வாழ்ந்த, ஏன் சுவிசேஷத்தை நீ விசுவாசிச்ச, ஏன் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, என் இருதயத்துக்கு ஏற்றவனா உன்னை நான் பார்த்தேன், என்ன நேசிக்கிறவனா என்ன பின்பற்றுகிறவனா இருந்தேன். கடவுள் நியாயத்திற்கு நல்லா சாட்சி சொல்வார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரை பார்த்து சொல்வார்?
இயேசுவை போல அன்பு செலுத்துகிறவர்கள், இயேசுவை போல மன்னிப்பையும் இரக்கத்தையும் வணங்குகிறவர்கள், இயேசுவை போல இரக்கத்தையும் தயவையும் தயாள குணத்தையும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி ராஜ்யத்துக்காக உயிரை கொடுக்குறாங்க. ராஜ்யத்துக்காக சிலுவையை சுமக்கிறவன் தான் நன்மை பயக்கிறவன். தெரியுங்களா? இயேசு தான் வருகையில உங்களை பார்த்து சொல்வாரா, இவன் என்னுடைய ராஜ்யத்தின் நேசகுமார், இவன் கிறிஸ்துவை போல சிலுவையை சுமந்து இந்த ராஜ்யத்துக்காக வாழ்ந்தோம்னு சொல்வார். இல்லைன்னு சொன்னா நீங்க மனம் திரும்ப வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நம்மமோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய திருச்சபையோ அறிவதல்ல. சபையில இருக்கிற எல்லாரும் பரலோகம் வருவாங்க நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க வாயில நான் இயேசு விசுவாசிச்சேன்னு சொன்னனால உங்க ஞானஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இந்த திருவிருந்து படுக்கிற எல்லாருக்கும் பரலோகன்றது கேரண்டி கிடையாது. இருக்கிற யாருக்கும் கேரண்டி கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறீங்க, நீங்க சுவிசேஷத்துக்கு எப்படி கீழ்ப்படுறீங்க, எவ்வளவு பாத்திரம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த சத்தியமே சொல்றதில்ல, சத்தியத்தெல்லாம் மூடி மறைக்கிறான். இப்ப இந்த சத்தியம் மூடி மறைக்கிறதுனாலதான் அவன் வெளிப்புற ஆட்டத்தை ஆட பார்க்குறான், வெளிப்புற சந்தோஷத்தை ஓடுறான், வெளிப்புற குதூகலத்தை தேடி ஓடுறான். தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய வழிகளையும் பாவத்தையும் குற்றமும் மனசாட்சியும் வழிகளையும் மறைப்பதற்கு அவன் வெளியில இந்த உலகத்துல சிற்றின்பங்களை தேடி விடுறான், குடிக்கிறான், வெறியா இருக்கிறான், இந்த உலக கவலையை மறைக்கணுன்றான். இந்த மனசாட்சியினுடைய குற்ற உணர்வு விடுதலை பெறுவதற்கு டிவி பார்க்குறான், சினிமா பார்க்குறான், செல்ல நோன்றான், நண்பர்களுடைய ஐக்கியத்துக்கு போறான், பார்ட்டி போறான், சுற்றுலாத்தலத்துக்கு போறான். இதெல்லாம் மூடி மூடி தன்னை ஒரு வெளிப்புற சந்தோஷத்துக்கும் போதைக்கும் தன்னை அடிமையாக வைக்கிறான். நியாய தீர்ப்பினால தேவன் சொல்வாரு, இருதயத்துல உண்மையா இருக்கிறவன், இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான் கடவுளுடைய ராஜ்யத்துல மீட்கப்பட்டவனா இருப்பான். கடவுள் உங்க இருதயத்தை ஆராயும்படியா அழைக்கிறார். சீசர்களுக்கு இந்த ஓமையை சொல்றதே, யூதாசும் அந்த சுத்தி உள்ள 11 பேர் தங்களை ஆராய்ச்சி பார்க்கும்படியா அழைக்கிறாங்க. உங்க இருதயத்தை ஆராய்ச்சி பாருங்க, எப்படி வாழ்றீங்க, ராஜ்யத்துக்கு பயனுள்ள மக்கள் பாருங்க. மூணாவது இங்க நம்ம கவனிக்கிறோம், அவர் சொல்றாரு, அவர்கள் 50 அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ராஜ்யம் வலை வீசப்படுது, அது இழுக்கிறது, அது பிரிக்கிறது, இப்பொழுது அது அழிக்கிறது. ஆகாதவைகளை பிரிச்சு எரிஞ்சு போறது மாத்திரம் இல்ல, ஆகாதவைகளை பிரித்து அக்கினி சூளையில போடுகிறார்கள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். களஞ்சியத்தை தான் சொன்னார், அதை கட்டி அக்கினி சூழல். வேஸ்ட் என்ன செய்ய முடியும்? குப்பையை வீட்டில் சேர்த்து வச்சுட்டு இருக்க முடியுமா? அசிங்கத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியுமா? அதை கழிச்சு போடணும், அதை எரிச்சு போடணும். பாண்டவர் தான் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்டு ஒருத்தன் மாற்றப்படலைன்னு சொன்னா, ஒருத்தன் பயனுள்ளவனா வாழன்னு சொன்னா அவன் அக்கினி சூழல போட. இதான் சொல்றான். இந்த உலகத்துல அன்பினுடைய உச்சக்கட்டம் இயேசுதான், மன்னிப்பினுடைய உச்சக்கட்டம் கிருபையினுடைய உச்சமே இயேசுதான். வாயை திறந்தாவ இரக்கத்தை மன்னிப்பை வழங்குற இயேசு சொல்றாரு, ஒரு பாவிக்கு அக்கினி சூளையும் பற்கடிப்பு இருக்குதுன்றார். முழு பைபிளையுமே நரகத்தை அதிகமா பிரசங்கம் பண்ணவர் இயேசு மட்டும்தான். நரகத்தினுடைய வேதனையும் நரகத்தினுடைய நியாய தீர்ப்பையும் அவர் பரலோகம்னு சொன்ன வார்த்தையை விட நரகம் ஆக்கையும் சொன்ன வார்த்தை தான் வேதத்துல அதிகமா இருக்கு. நீங்க ஆச்சு பாருங்க. நரகன்றது உண்மை, அது போலி கிடையாது. இது ஏதோ பாவியை பயமுத்திற்காக சொல்லப்படுறது கிடையாது. எல்லா பாவிகளும் ஒரு காலத்துல கட்டாயம் ரட்சிக்கப்பட்ட பரலோகம் போயிடுவாங்கன்றதுலாம் உண்மை கிடையாது. இது நித்திய பிளவு, நித்திய அழிவு கட்டாயம் உண்டு. இப்ப இயேசு தான் வாயில சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின்படி வாழாதவன், விசுவாசிக்காதவன், பாதிக்கப்படாதவன், மாறாதவன், நன்மையின்படி இல்லாதவன் அக்கினி சூளையிலே போடப்படுவான். பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எங்கேயுமே நரகத்தை தெளிவா சொல்லவே கிடையாது. நரகம் என்றால் என்னன்றது நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. பைபிள் நரகத்தை குறித்து அடையாள மொழிகளை தான் சொல்லுது. அக்கினி சூழல்னா என்ன நினைக்கிறீங்க? நரகம் வந்து தீயா எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. பற்கடிப்புனா எல்லாரும் பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வேதனையினுடைய ஒரு உச்சத்தை சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபமானம். ஒரு அக்கினி சூளையில கொழுந்து விட்டு எரிகிற காட்டு தீயில போய் ஒரு பச்சிலம் குழந்தைய நீங்க போட்டீங்கன்னா அது வேதனை எவ்வளவு கொடூரமானது. அது ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை மிக்க இடம் என்பதை புரிவதற்காக அக்கினி சூழல் சொல்லப்பட்டது. அது கார் இருள் சூழ்ந்த இடம்னா அங்க லைட் இல்லாம இருளா இருக்கும் அர்த்தம் கிடையாது. அங்க ஆவிக்குரிய எந்த நன்மையும் வெளிச்சமும் இல்லாத, கடவுளுடைய பிரசனை இல்லாத இடம். அதை புரிவதற்கு தான் இருள்னு சொல்லப்படுது. இப்ப பற்கடிப்புனா அங்க என்ன சொல்லப்படுகிறது? தாங்க முடியாத துயரத்தை வழிகளையும் கொண்டிருக்கக்கூடிய இடம். அதுக்குதான் ஆண்டவர் இங்க அடையாளப்படுத்தி சொல்றார்.
கடவுளுடைய கோபத்தை நீங்க பைபிள எங்கேயுமே பூர்ணமா பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல கடவுளுடைய கோபத்தை பைபிள் சொல்லுது. இப்போ நோவாவுடைய காலத்துல முழு உலகத்தையும் தண்ணீர் வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்கிறார். அது கடவுளுடைய கோபத்தினுடைய ஒரு சிறிய சாம்பிள் தான், ஒரு துளி தான். அது கடவுளுடைய பூரணமான கோபம் கிடையாது. எல்லாரையும் அழிச்சிட்டாரு, கடவுளுடைய கோபம் தீர்ந்துருச்சா? முழு உலகத்தையும் தள்ளிட்டாரு, கொண்டு அழிச்சிட்டாரு, கடவுள் திருப்தி அடைச்சிட்டாருன்னா இல்லை. அவருடைய கோபம் தொடர்ந்து இருக்குது. அது நோவாவுடைய குடும்பத்துக்கு எச்சரிப்பு. நாம செஞ்சா உன் குடும்பம் சந்ததி அழியுன்றதை புரிஞ்சுக்கின்றதுக்கான எச்சரிப்பு. நாதாவது அபிகு ஆசரிப்பு அன்னி அக்கினியை கொண்டு வரான். கொண்டு வந்து அடுத்த நொடி செத்து போறான். ஆன் த ஸ்பாட்ல அக்னி பட்சிக்குது. அது கடவுளுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடான்னு கேட்டா கிடையாது. அது ஒரு சிறிய துளி தான். சோதம் குமாராவை கடவுள் அழிக்கிறார். கந்தகத்தால கொண்டு வந்து துன்மார்க்கர் அழிக்கிறார். அது கடவுளுடைய கோபத்தினுடைய பூரணம் கிடையாது, முழுமை கிடையாது. பைபிள கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை பல இடங்களை தண்டிக்கிறார். வியாதியை கொடுக்குறாரு, அடிமையை ஒப்பு கொடுக்குறாரு, பிள்ளைகளை கல்ல மோதி சாக்கடைக்கிறார். இது எல்லாமே கடவுளுடைய கோபம் ஒன்று இருக்கிறதா புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் தனது முழுமையான கோபத்தை செலுத்தியதில்லை. பைபிள் நீங்க கடவுளுடைய கோபத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை மட்டும்தான். நீங்க சிலுவையை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நரகனா என்னன்னு விளக்கப்படுத்தக்கூடிய இடம். கடவுளுடைய கோபம் என்னன்றதை அறிவதற்கு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை. சிலுவையில் என்ன சொல்லப்படுகிறது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆனா நிறைய நேரம் சிலுவை நிறைய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிலுவைனா இயேசுவினுடைய சரீர வழிகள் தான் அதிகமா பார்க்குறாங்க. அவரு ரத்த சிந்தினாரு, அவர் உடம்பெல்லாம் அடிபட்டாரு, அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டாரு, தலையில முற்றிடம் வைக்கப்பட்டாரு, எல்லாராலும் எகழப்பட்டாரு. எருசலேம் குமார்த்திகள்லாம் அவர் சிலுவை சுமந்து போது அழுகிறாங்க. ஐயோ, ஒரு நீதிமான் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அழுகிறார். அவர் என்ன சொல்றாரு? எனக்காக நீ அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. பச்சை மரம் என்னைய பார்க்காத, பட்ட மரமா இருக்கிற உன்னைய பாருன்னு சொல்லி சொன்னாரு. சிலுவை நமக்கு பிரதானமா நரகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நரகம்னா முதல் பிரதான விஷயம் என்னன்னா கடவுள் இல்லாத இடம். அவ்வளவுதான். கடவுளுடைய பிரசனம் இல்லாத இடம் தான் நரகம். அப்படின்னா என்னது? கடவுளுடைய படைப்பு இல்லை. இந்த உலகத்துல கடவுளுடைய பிரசனம் எல்லார் மேலே இருக்குது. கடவுளுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு. 100 கொலை பண்ணவனே கடவுள் உயிரோட வச்சிருக்கிறார். விபச்சாரம் பண்ணவே, குழந்தைகளை கற்பழிக்கிறவன் இன்னும் உயிரோட இருக்கிறான். ஊழல் பண்ணவன் உயிரோட இருக்கிறான். ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று வைக்கலாம் ஏன் உயிரோட இருக்கிறான்னு சொன்னா கடவுள் அவனிடத்துல இரக்கம் பாராட்டி அந்த பிரசனத்தை காட்டிட்டு இருக்கிறான். அதனாலதான் இருக்கிறான். இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அவன் மூச்சு வருது, சாப்பிட்றது எல்லாமே கடவுளுடைய இரக்கத்தின் தயவு தான். எல்லா மனிதனுக்கும் கடவுள் தனது அன்பையும் தயவையும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் துரோகிகளுக்கு நன்மை செய்கிற தேவன்றதை வேதம் சொல்லுது. கடவுள் இல்லாத ஒரே ஒரு இடம் நரகம். எந்த மனுஷன் நரகத்துக்கு போய் பார்க்கல. பூமியில இருக்கிறவன் நரகத்தை எங்க பார்க்கலாம்னா சிலுவையில பார்க்கலாம். சிலுவையில தான் கடவுள் ஒரு மனிதனை ஒட்டு மொத்தமாக கைவிட்ட ஒரே ஒரு இடம் சிலுவை. சங்கீதத்துல தாவீது சொல்றான், என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன். தாவீதை கைவிடல. தாவீது இடத்துல தற்காலமா தனது கிருபையின் கரத்தை எடுத்துட்டார். ஆனா சிலுவையில இயேசு பிதாவே என்னை ஏன் கைவிட்டீன்னு சொல்லி கதர்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னா ஒட்டு மொத்தமா முற்றிலுமா கடவுளுடைய துளி அளவு அன்பும் கிருபையும் இல்லாமல் இயேசு தனிமையாக்கப்பட்டார். கடவுளுடைய துளி அளவு அன்பையும் இரக்கத்தையும் பெறாம இருக்கிறதா நரகத்தினுடைய உச்சபட்ச வேதனையே. நரகத்துல சரீரம் வேகிறது, பற்கடிக்கிறது, இருளா இருக்கிறது எல்லாம் வேதனை கிடையாது. அப்படின்னா அதெல்லாம் விட பெருமையான வேதனை கடவுள் இல்லாத ஒரு இடம். கடவுள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூமியில கால் வைக்கிறோம், சுவாசிக்கிறோம், சாப்பிட்றோம், உடுத்துறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை வந்துடுது. நரகத்துல எந்த ஜபமும் கிடையாது, எந்த ஜபத்துக்கும் பதில் கிடையாது, எந்த கூக்குரலுக்கும் பதில் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அவன் ஆத்துமால அவன் படக்கூடிய வேதனையை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். தனிமையில நித்திய காலத்துக்கும் ஒரு மனுஷன் கடவுளே இல்லாத இடத்துல இருந்தான்னு சொன்னா அதை விட மிகப்பெரிய சீரழிவு ஒரு மனுஷனுக்கு எதுவும் கிடையாது. சிலுவையில இயேசு அந்த கைவிட்டீர் கதறும் பொழுது அந்த நரக வேதனைக்குள்ளாக அவர் இருக்கிறான்றதை சொல்லுது. இரண்டாவது நரக வேதனையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்கும் பொழுது அது நித்திய வேதனை.
இந்த உலகத்துல படக்கூடிய எல்லா வேதனையும் தற்கால வேதனை. ஒருத்தன் வியாதியில இருந்தா கூட அந்த வியாதிக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அவன் நித்திய காலமா அந்த வியாதியில இருக்கிறது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு நாள் அந்த வியாதியை விட்டு கடந்து அவன் மறிச்சு போவான். அந்த வலி அவன் கடந்துருவான். அந்த வலி அவனுக்கு நிரந்தரமானது கிடையாது. அந்த வலி அவனுக்கு தீவிரமா இருக்குமே ஒழிய நித்தியமா தொடராது. நித்திய வேதனை எதுவுமே இல்லை அந்த உலகத்துல. நரகத்துல வேதனை நித்தியம் சொல்லும் பொழுது நோ டைம். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. ஆயுள் கைதின்னு சொல்லும் பொழுது கூட அவன் ஆயுள் இருக்கிற வரைக்கும் உயிர் வாழலாம். அவனுடைய ஆயுள் ஒரு காலத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தப்பிக்கலாம். நரகம்ன்றது ஆயுள் தண்டனைலாம் இல்லை, அது நித்தியம், இட்டர்னலா, நித்தியத்துக்கும் கால வரைக்கும் உட்படாத அளவு. கடவுள் இருக்கிற வரைக்கும் நரகம் இருக்கும், கடவுள் இருக்கிற வரைக்கும் நரக வேதனை இருக்கும். அப்படின்னா என்னது? அது முடியாது, நிறுத்தப்படாது, தொடர்ந்து இருந்து கொண்டே வரும். ஒரு நாள் ஒரு நேரம் செஞ்ச பாவத்துக்கும் நித்திய நரகம். 60-70 வருஷம் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு நித்திய காலமா தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? நித்தியமா ஒருத்தனை தண்டிக்கிறது நியாயமா? உலகம் கேட்குது. உலகம் வந்து குற்றத்தை கேட்டு தண்டனை தான் கொடுக்குது. 2 வருஷம் ஜெயிலு, 7 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு. நான் கடவுள் அப்படி கொடுக்கல. கடவுள் ஒரு பொய் பேசினாலுமே நித்திய தண்டனை தான் கொடுக்குறார். நம்ம பாருங்கள், அது அநீதியா இருக்கு. எப்படிங்க அதை செய்யலாம்? அந்த அநீதியாய் நமக்கு ஏன் படுதுன்னு சொன்னா, பாவத்தை நம்ம மனித பார்வையில பார்க்கிறோம், கடவுளுக்கு எதிரானதுன்னு பார்க்கிறோம். அதாவது நித்திய தன்மையுள்ள கடவுள் பாவத்தை நித்தியமையா மட்டுமா தண்டிக்க முடியும். நான் ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனை அடிச்சிட்டேன். அவர் என்ன செய்வாரு? திரும்ப என்னை அடிக்கலாம், 4 கல்ல போடலாம். ரோட்ல போற ஒரு போலீஸ்காரனை அடிச்சுட்டேன். அவர் திரும்ப என்னை அடிக்க மாட்டார், ஜெயிலில் போட்டு வெளுத்து கட்டிடுவாருன்னு. ரோட்ல போற ஒரு எம்எல்ஏவை நான் அரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, தண்டனை அதை விட பல மடங்கு இருக்கும். சிஎம் போகும்பொழுது சிஎம் நான் அரைச்சிட்டேனா, பிரைம் மினிஸ்டர் அரைஞ்சிட்டேனா, ஒன்றுதான் செய்கிறேன், நான் அடிக்க செய்கிறேன். ஒரே ஒரு அறையை ஒரு பிச்சைக்காரனுக்கு அறையிறேன், ஒரே ஒரு அறையை பிரைம் மினிஸ்டருக்கு அறையிறேன். பாவம் ஒன்று தான், தண்டனை மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. ஏன்னா என் பாவத்துக்கான தண்டனை கிடையாது, என் பாவத்தை யாருக்கு எதிராக செய்கிறனோ அதற்கான தண்டனை தான் நான் அனுபவிக்க போறேன். ஒவ்வொரு பாவமும் நித்திய தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறது. நித்திய ஆளுமை மிக்க பரிசுத்த நீதியுள்ள தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறதுனால நித்தியமா பாவத்தை தண்டிக்காம அவரால் இருக்க முடியாது. அவர் நித்தியமா தண்டிக்கலைன்னா அவர் நீதியுள்ள அன்புள்ள தேவனா இருக்க முடியாது. அதனாலதான் நித்திய நரகத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பாவத்துக்கும் நித்தியமான நரக தண்டனை. இயேசு எப்படிங்க இந்த நித்தியத்தை சுமந்தாரு? இயேசு சிலுவை பாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தான் அவர் சிலுவையில் தொங்குறார். 6 மணி நேரம் தான் ரத்தம் சிந்துறார். இது எப்படி இந்த நித்திய நரகத்தை போக்கக்கூடிய தண்டனையா மாறும்? இது எப்படி நித்திய நரகத்துக்கான விடுதலையாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல நீ அதான் கவனிக்கணும். பாவத்துக்கான தண்டனையை சுமக்கிறது மனுஷன் கிடையாது, மனு கூட்டம் தண்டனையை சுமக்கல. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சு, ஆண்டவரே எங்க பாவத்துக்கான தண்டனை எங்க மேல கொடுத்துருங்க, நாங்க எல்லாரும் சிலுவையில போய் மறிச்சிடுறோம். ஆதாமுக்கு பிறந்த எல்லா கூட்டமும் சிலுவையில போய் மறிச்சாலும் மன்னிப்பு உண்டாகாது. ஆதாமுல பிறந்த எல்லாரும் நாங்க நரகத்துக்கு போயிடுறோம்னு சொன்னாலும் மன்னிப்பு உண்டாகாது. நம்ம எல்லாரையும் கடவுள் நரகத்துல போட்டாலும் அவருடைய கோபம் ஆறாது. நித்திய கடவுளுடைய கோபத்தை ஆக்குவதற்கு நித்திய தேவன் தேவைப்பட்டார். நித்திய தேவனுடைய நீதியை சரிப்படுத்துவதற்கு நித்திய நீதி தேவைப்பட்டது. அதனாலதான் கடவுள் இறங்கி வர வேண்டியது இருந்தது. ஒரு ஆதாம் பாவம் பண்ணிட்டான், இன்னொரு ஆதாம் உருவாக்கி இருந்திருக்கலாம். இந்த பாவம் இல்லாத ஆதாம சிலுவையில் ஒப்பு கொடுத்து மீட்பை கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது தேவதூதர்கள் அனுப்பியிருந்திருக்கலாம். இதெல்லாம் செய்யாம தேவகுமாரனையே அனுப்புனாருன்னா, பிதாவினுடைய கோபத்தை போக்கணும்னு சொன்னா பிதாவுக்கு இணையா இருக்கணும். போட்டியில ஜெயிக்கணும்னு சொன்னா 2 பேரும் ஒரே பலமா இருக்கணும். யானையும் எறும்பும் சண்டை போட முடியாது, காளையும் ஆட்டுக்குட்டியும் சண்டை போட முடியாது. கடவுளுடைய கோபத்தை சுமப்பதற்கு, அதை தாங்குவதற்கான ஒரு நபர் தேவைனாலதான் தேவகுமாரனாய கிறிஸ்து அந்த நித்திய கோப தண்டனையை சிலுவையில, அது டைம் கம்மியா இருந்தாலும் நித்திய நரகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவினுடைய நித்திய கோபாக்கினியின் பாத்திரம் சிலுவையிலே ஊற்றப்பட்டது. பிலாத்துவினுடைய அரண்மனையில, ஆசாரிகளுடைய அரண்மனையில
சிலுவையில ஆணி அடிக்கிறப்ப கூட இயேசு கதறி அழுதான்னு பைபிள் சொல்லலை. தாங்க முடியாம அவர் கத்துனார்னு சொல்லலை. பைபிள் இயேசு கதறி அழுது தாங்க முடியாம கத்துன ஒரே ஒரு இடம் கெத்செமனே தான். கெத்செமனேல விழுகிறாரு, முகங்குப்புற விழுகிறார். இந்த பாத்திரத்தை இடத்துல நீக்கி போடுங்கன்றார். வல்லமையும் உள்ள பரிசுத்தம் உள்ள உன்னதமான தேவகுமாரனே கடவுளுடைய கோபத்தை சுமக்க முடியாம தள்ளாடி விழுகிறார். அதுதான் நித்திய தண்டனை, நித்திய நரகம் அவர் மீது வைக்கப்பட்டதுக்கான அடையாளம். எல்லாவற்றையும் தாங்கி அண்ட சராசரத்தை தான் பாத்துல வச்சிருக்கிற இயேசு தாங்க முடியாம சிலுவையில கதறதுதான் நித்தியத்தினுடைய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார்னதான் அர்த்தம். நரகம் கடவுள் இல்லாத இடம், நரகம் நித்தியது. கிறிஸ்து இந்த முடிவில்லாத மகிமையுள்ள நித்திய தண்டனையை சுமந்தனாலதான் உங்களுக்கு எனக்கும் அது மீட்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த உண்மையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ராஜ்யத்தை கேட்காதவன், மனம் திரும்பாதவன், மாற்றம் அடையாதவன், இந்த ராஜ்யத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழாதவன், அவன் நித்திய தண்டனைக்கு பாத்திரனாக, நித்திய தண்டனையை சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறான். இந்த கூட்டம் போயிருச்சு, இந்த கூட்டம் பின்பற்றல, இந்த கூட்டம் நிராகரிக்குது, நீ கவலைப்படாத. இந்த கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த சுவிசேஷத்தை இந்த கூட்டம் என்னுடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பாத இந்த கூட்டம் நிச்சயமா பிரிக்கப்பட்டு நித்திய ஆக்கினை அடையும் சொல்றார். மூணாவதா இந்த ஓம நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தில் நிராகரிக்கிறவன், ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவன், ராஜ்யத்தை அசட்ட செய்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்றாரு. இதை கேட்டு துணிகரமா என்னை பேல்சேபுன்னு சொன்னவன், துணிகரமா என்னுடைய ஊழியம் பிசாசால் செய்யப்பட்டதுன்னு சொல்லவன், என்னை தேவகுமாரன் அங்கீகரிக்க நிராகரித்த எல்லாருக்கும் இந்த நித்திய தண்டனை இருக்குன்றத புரிந்து கொள்ள சொன்னார். சீசர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு எச்சரிக்கிறார். நீ பின்வாங்கி போனா உனக்கு இதுதான், நீ பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழன்னு சொன்னா உனக்கு தேவனுடைய ஆக்கினையும் பற்கடிப்பு இருக்குது. தான் சீசர்களுக்கு குறிப்பிட்டு அவர்களுக்கு அதை சொல்றாரு. அப்ப நீ எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும், எவ்வளவு பரிசுத்தமா வாழணும், எவ்வளவு உண்மையா வாழணும். அதாவது கடவுள் பாவத்தை வெறுக்கிறான்றதுக்கு அடையாளம் குமாரனே கொண்டுட்டார். எந்த சமரசமும் பண்ணல, எந்த சொட்டு தண்ணியும் கொடுக்கல. கடைசி சொட்டு ரத்தம் கிறிஸ்து சிந்துற வரைக்கும் கடவுளுடைய கோபம் ஆற்றப்படாம சிலுவையில சுமக்கப்பட்டது. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிறைய ட்ரீ வச்சுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு இயேசு சமாதானம் கொடுக்க வந்தாரு, ஏசு சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாருன்னு சொல்றாங்க. ஏன் வந்தாரு? அவர் மரித்து சாபத்தையும் கோபத்தையும் நீக்க வந்தாரு. சிலுவைக்காக தான் வந்தாரு. சாகிறதுக்குன்னே பிறந்தாரு. பிறந்ததே சாகிறதுக்காக தான், மறிக்கிறதுக்காக தான், ரத்தம் சிந்ததுக்காக தான் வந்தார். அதுதான் உண்மையான கிறிஸ்து. அதான் மரணத்தை நினைவு கூறுதான் உண்மையான கிறிஸ்து. அவரு என் மரணத்தை நினைவு கூறுன்னு தான் சொன்னார். என் பிறப்பை நினைவு கூறுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்றாரு. நான் எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன் நினைவு கூறுன்னு சொல்றேன். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் திருவிருந்து அவருடைய மரணத்தை நான் சொல்லிட்டு போயிருக்கிறார். ரைட். இப்ப ராஜ்யத்தை அசட்ட பண்ணா தேவனுடைய நித்திய கோபம் இருக்குன்றதை புரிந்து நம்முடைய கோபத்தையும் சாபத்தையும் அவர் ஒருத்தர் தான் நீக்கியிருக்கிறார். கடவுளுடைய ஒட்டுமொத்த கோபமும் கிறிஸ்துவின் இடத்துல ஊற்றப்படும் பொழுது கிறிஸ்து அதை சுமந்து தீர்த்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அந்த தேவ கோபத்திலிருந்து மீட்கப்படவும் காப்பாற்றப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். சீசன் சொல்றாரு, நீ ஆக்கிலிருந்து காப்பாற்றப்படணும். நீ இந்த மக்களை போல மாய்மாலமா வந்து பற்கடிப்புள்ள ஒரு இடத்துல போயிடக்கூடாது. தாங்க முடியாத நித்திய தண்டனை அனுபவிக்க கூடாது. நீ காப்பாற்றப்பட்ட ஒரு நபராக இருக்கணும். நீ எறீங்களா? உங்களால சொல்ல முடியுமா எனக்கு ஆக்கினை கிடையாது, நித்திய நரகத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட்ட ஒரு மனுஷனா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சீசர்களுக்கான எச்சரிப்பை கடவுளுக்கு நமக்கு கொடுக்குறாரு. கடைசியா இன்னும் ஒரு ஊமையில நம்ம சுருக்கமா பார்த்து முடிக்கணும். அவரு 51-52 சொல்றாரு, அப்பொழுது அவரை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பார்கன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளும் புதியவைகளையும் பழையவைகளும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு புரியுதான்னு 51 கேட்கிறாரு. இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களாம், புரியுதாப்பா? இவ்வளோ 8 ஓமையை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அது ஆபத்தானது. பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசோ அதனுடைய ஆபத்தும் பெருசு, அதனுடைய எச்சரிக்கையும் பெருசு.
நீ எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவனா வாழணும் உனக்கு புரியுதான்னு கேட்கிறார். அவங்க புரிந்துக்கணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்றது புரிந்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பொறுப்பு உள்ளவனா நீ வாழணும்னா கடைசியா இறுதி ஓமையா தான் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஓமைன்னு சொல்லி சொல்லல, ஆனா அது ஓமையாவது அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்க கடைசியா பரலோக ராஜ்யம் என்பது ஒரு வேத பாரகனுக்கு இணையா சொல்றார். வேத பாரகனா யாரு? வேத பாரகனை கடவுள் தான் ஏற்படுத்துறார். பைபிள்ல நம்ம எஸ்ராவை தான் முதல் வேத பாரகனா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அது புதிய ஏற்பாட்டுல அவர்கள் தவறா பாரம்பரியத்தை கை கொண்டு வீணா போனாங்க. ஆனா வேத பாரகனுடைய உண்மையான பணி என்ன? அவன் வேதத்தை கத்துக்குவான், வேதத்தை விளக்கப்படுத்துவான், வேதத்தை போதிச்சு அதன்படி வாழ்கிறோம். இதுதான் வேத பாரகன். அவர்கள் சனகரிப் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை மக்களுக்கு போதிச்சு மக்களை வழி நடத்துவாங்க. இதான் அவங்களுடைய பணி. ஆனா இயேசு இங்க வேத பாரகன் சொல்லும் பொழுது அவர் அங்க என்ன சொல்றாரு? பரிசேயர்களுடைய வேத பாரகர்கள் போல சொல்லல. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் சொல்லி சொல்றார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு தேறினவன். தேறினவன் சொல்லும் பொழுது சீசனாக இருக்கிறவன், சீசனாக ஆக்கப்பட்டவன், அவன் தான் தேர்னவன். அந்த பாரம்பரிய வேத பாரகர்கள் சீசனாக ஆக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் ஞானவான்கள். ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் சீசனாக ஆக்கப்பட்டவர்கள், இந்த உபதேசத்தின்படி தன்னை அர்ப்பணித்தவர்கள், இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர் சொல்றாரு, அவர்கள் தன் வேதப்பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டச்சன். ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போனா அந்த வீட்டுல விலை மதிப்புள்ள பொக்கிஷங்களை எடுத்து காட்டுவாங்க. என் வீட்டுல இதான் முக்கியமான பொருள், இதான் அவசியமான பொருள், இதுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி போல இந்த ராஜ்யத்துல தேர்ன ஒவ்வொரு சீசனும் பழையவைகள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடை சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள், சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், நியாய பிரமாணம், இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட எல்லா ஆவிக்குரிய சாக்கியங்களை சொல்றாங்க. இயேசு இந்த ஊமைகள்லாம் சொல்லிதான் நான் உங்களுக்கு புதுசா சொல்றேன்னு சொல்லலை. இயேசு சொன்ன இத்தனை ஊமைகளும் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதுதான். ஆதியிலிருந்து கடவுள் உனக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதான் நான் உனக்கு சொல்றேன். நான் உனக்கு புதுசா எதையுமே சொல்ல வரல. இதான் உனக்கு ஆதியிலிருந்து ராஜ்யத்தை இப்படிதான் வெளிப்படுத்துறார். அந்த சத்தியத்தை நான் உனக்கு சொல்றேன். அப்புறம் புதியவைகள் சொல்லும் பொழுது அவருடைய போதனை, அந்த பழையவைகளை வேத பாரகர்கள் பரிசு தப்பா வழங்கப்பட்டு இருந்தாங்க. அவர்களோட பாரம்பரியத்தின் சடங்கையும் சேர்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்கள் வேதத்தோட பல கூட்டலையும் பல கழித்தலையும் சேர்த்துட்டாங்க. இயேசு ஒருத்தர் தான் உண்மையா அந்த பழையவைகளை வெளிப்படுத்தினார். மத்தேயு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பழைய ஏற்பாடை மேற்கொள்ள சொல்றார். இந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு, இந்த வார்த்தையின்படி நிறைவேறுச்சு, இந்த வாக்கு தத்துவம் இயேசுவிடத்தில் நிறைவேறுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அதான் இயேசு அவர்களுக்கு சொல்றார். புதியவைகள் சொல்லும் பொழுது இயேசுவினுடைய உபதேசம், இயேசுவினுடைய அற்புதம், இயேசுவினுடைய உடன்படிக்கை, இதை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். அப்படி ராஜ்யத்துக்குரிய புத்திரன் நான் இருக்கணும்னு சொன்னா நீ வேதத்துக்கு அர்ப்பணிக்கிறவனாக இருக்கணும். நீ கடல்ல வீசப்பட்ட வலையா, நித்தியத்துல கூடையில சேர்க்கப்படக்கூடிய மீனா இருக்கணும்னு சொன்னா நீ சுவிசேஷமாகிய இந்த வேத சத்தியத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். உனக்கு கடவுளுடைய முழுமையான பூரணமான வெளிப்பாடு தேவை. இந்த 66 புத்தகத்திலிருந்து கிறிஸ்துவ நீ அறியும் பொழுது மட்டும்தான் நீ அந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமானவனா வாழ முடியும். இந்த அழுதின வாழ்க்கையில வேதத்துக்கு அர்ப்பணிக்காதவன் ஒரு பொழுதும் கடவுளுடைய ராஜ்யத்தை நுழைய முடியாது. நானே பேசினாலும் என்னுடைய உபதேசம் கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறதா நீ கவனிக்கணும். என் உபதேசம் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருதா நீ பார்த்து அதற்கு உன்னை அர்ப்பணிக்கணும். இப்ப வேதத்தை பொக்கிஷமாக பெற்று வாழாதவன் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதான் ஃபைனலா சொல்றான். ஆரம்பத்திலே அதான் சொல்றான். அந்த நல்ல நிலைமத்தில் விழுந்த விதையினுடைய ஓமையா தான் என் வார்த்தையை கேட்டு பலன் தருகிறவன் ராஜ்யத்துல போறான். முடிக்கிறப்ப அதான் சொல்றாரு, வேதத்தை பொக்கிஷமாக காத்து அதன்படி கீழ்படுகிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறான்றதான் சொல்றார். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இயல்பா நம்மளால இருக்க முடியாது. என் வாழ்க்கை மாற்றம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா, என் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா, என் வாழ்க்கை கடவுளுடைய கோபத்தில் தப்புகிற வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா,
என் வாழ்க்கை வேதத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு விடுதலை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக மாற்றம் நடைபெறும். கடவுளுடைய அன்பை இறக்கத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நான் கடவுளுக்கு பயனுள்ளவனா இருப்பேன். சிலுவையை பார்க்குறவன் பாவத்தை வெறுப்பான், சிலுவையை பார்க்குறவன் சுயத்தை அளப்பான், சிலுவையை பார்க்குறவன் கற்பனைக்கு கீழ்ப்படியுவான், சிலுவையை பார்க்குறவன் தேவ ராஜ்யத்துக்கென்று ஜீவனை அளிப்பான், சிலுவையை பார்க்குறவன் வேதத்துக்கு திரும்பி வேதத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பான். வாழ்கிறது தான் இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கை முடியும் உபதேசத்தை கேட்கறபடி இல்லை, நான் பரலோக புத்திரனா இல்லை, என் வாழ்க்கையில மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கொடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் உண்மையாகவே சுவிசேஷத்தில் விழுகப்பட்ட வலையில் உள்ள மீனை போல, வெறுமனே விழுந்த மீன் மாதிரி இல்லாம பயனுள்ள மீனா கூடையில சேர்க்கப்படுகிற மீனை போல, ஆக்கியிலிருந்து தப்பிக்கப்பட்ட மீனை போல உமது பரிசுத்த சுவிசேஷத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறவனா என்னை மாற்றுகின்றேன். இந்த உலகத்தை சொல்றதல்ல, இந்த சத்தியங்கள் சபைகளை மறைக்கப்படுகிற போலியான ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு, சமாதானம் பண்ணுவாரு, உன்னை வாழாக்காம தலையாக்குவாரு, நீ கீழாக்காம மேலாக்குவ, நீ உயர்த்துவா இருப்பேன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்துக்கு உன்னை அர்ப்பணிக்காம, உன் வாழ்க்கையில சிலுவையை சுமக்காம, பாடுபடாம, பரிசுத்தம் அடையாம ஒரு பொழுதும் ராஜ்யத்தை நுழைய முடியாது. உன் வாழ்க்கை அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே நான் சரியில்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லை, எனக்கு மனம் திரும்புதலை கொடுத்து முது உபதேசத்தை கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பாரா.